மார்னிங்மா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வயம்ன்ற ஆப் மூலயமா மூக் கோர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மூக் கோர்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னாக்கா எப்படி வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது மூக் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்காம்ன்ற டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் எம்காம் டிகிரியை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னாக்கா டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் ஆகாது. ஸோ அந்த ரீசன்ஸுக்காக தான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ் வந்து மூக் கோர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட்டில் 1 hour அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் வந்து கூகுள் அல்லது ஏதாவது ஒரு ப்ரௌசரை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வயம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்வயம் NPTEL அப்படின்னு வரும். நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா NPTEL ஸ்வயம் சென்ட்ரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுதுங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வயம்ன்ற அந்த ஆப்போட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் பாருங்க, ரைட் சைடில் சைன் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லும். சைன் இன் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ரோல்மெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் வந்து ஸ்வயம் ஆப்ஸ் மூலமா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்களோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 83,266. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த இன்ஃபர்மேஷன் நேஷனில் வந்து எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வயம் ஆப்ஸ் யூஸ் பண்ணி இந்த மூக் கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூக் கோர்ஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னும் போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்கா இங்கே இங்கே பாருங்கள், கோர்ஸ் கேட்லாக்னு இருக்கும். அங்கே போயிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம கெஸ்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே என்னென்ன கோர்சஸ் இருக்குது இந்த ஸ்வயம் ஆப்ஸில் அப்படின்றத, இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் அப்படின்றத கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் வந்து ஃபில்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ் கேட்லாக்னு இருக்கும், அது கீழே சர்ச் இருக்கும், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நமக்கு ஃபில்டரில் வந்து நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸ், நேஷ்னல் லெவலில் யாரெல்லாம் கோஆர்டினேட்டர்ஸ், அவங்களுடைய வெப்சைட் எல்லாம், அவங்களுடைய கோர்சஸ் எல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும். கோர்சஸ் டிஸ்பிளே ஆகணும். அதை பாருங்கள், அனிமேஷன் டாக்டர் அபிஷேக் குமார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கோஆர்டினேட்டராக இருப்பார். இவர் வந்து அந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுவார். இந்த சிஇசின்னு இருக்கு பாருங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் கோஆர்டினேட்டர்ஸ். இந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனுடைய நேம் சிஇசி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் கோர்ஸ் டியூரேஷன் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 weeksலேருந்து 24 weeks வரைக்கும் இருக்குது. நமக்கு என்ன ஆப்ஷன் வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் 4 weeksல ஒரு கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து 4 weeks என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது அங்கே ஓவரால் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்வான்ஸ்டு C++ 4 weeksல AICTE அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ 4 weeksல கம்ப்ளீட் ஆகுது. சப்போஸ் வந்து எனக்கு வந்து 8 weeksல 6 weeksல வேணும் அப்படின்னாக்கா அப்போ அந்த ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாருங்க, 6 weeks, 8 weeks, 12 weeks, 15 weeks, 16 weeks, 24 weeks, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீக்ஸில்
ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நான் 12 வீக்ஸில் ஒரு கோர்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே 12 வீக்ஸ் கொடுத்தோம்னா அந்த கோர்சஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் மேத்மெட்டிக்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த பேசிஸில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல் கோர்ஸ் டியூரேஷனில் வந்து ஆல்னு கொடுத்தோன்னா 6 வீக்லேருந்து 24 வீக்ஸ் வரைக்கும் என்ன கோர்சஸ் இருக்கோ எல்லா கோர்சஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் எக்ஸாம் டேட் வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸ் கொடுத்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு எக்ஸாம் டேட் வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் தான் நான் எக்ஸாம் எழுதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ரிகார்டிங் அல்லது நம்ம நாலேஜ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், இது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட் மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதர் டிபார்ட்மெண்ட் கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து டேட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டேட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கோர்ஸை செலக்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. அடுத்தது கோர்ஸ் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் ஆர் நோ. எஸ்ன்னு கொடுத்தோம்னா கிரெடிட் ஆன கோர்சஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இந்த கோர்ஸுக்கு கிரெடிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அகடமிக் ரைட்டிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் வந்து எவ்வளோ கிரெடிட் இருக்கு அந்த கோர்ஸுக்கு வந்து என்ன கிரெடிட் இருக்கு அப்படின்றது அங்கே டிஸ்பிளே ஆகும். பாருங்க கிரெடிட் பாயிண்ட் 4ன்னு கொடுத்துருப்பாங்க. எப்போ எந்த கண்டிஷன்ஸ்ல நம்ம அந்த கோர்ஸ் கிரெடிட்ல ஆப்ஷன் எஸ் ஆர் நோன்னு இருக்கும். நம்ம எஸ்ன்னு கொடுத்தோம்னா அந்த கிரெடிட் கோர்சஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். நமக்கு வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில கிரெடிட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எஸ்ன்னு கொடுத்து கிரெடிட் கோர்சஸில் தான் ஜாயின் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். சப்போஸ் அந்த ஆப்ஷன் இல்லை, எதுவுமே சொல்ல சிலபஸ்ல நமக்கு பிஜி சிலபஸ்ல அப்படின்னும் போது அந்த கண்டிஷன்ஸ்ல நம்ம என்ன கோர்சஸ்ல வேணாலும் என்ன பண்ணலாம், நம்மள என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க லோட் ஆயிட்டு இருக்கு. 1 செகண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி, லாஸ்ட் ஒன். கேட்டகரின்னும் போது பாத்தீங்கன்னா நமக்கு 10 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. தேர் ஆர் ஹேவிங் 10 கேட்டகரிஸ். என்ன சார் 10 கேட்டகரி, என்ன சார் கேட்டகரி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சொல்ல ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி அங்கே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமானிட்டிஸ், ஆர்ட்ஸ், லா ரிகார்டிங் இருக்கக்கூடியவங்க அது படிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ் பிஜி வந்து நம்ம எம்காம் ஜாயின் பண்ணுறதால மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா கோர்சஸ் காமர்ஸ் ரிகார்டிங் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸும் டிஸ்பிளே ஆகும். பாருங்க வேரியஸ் கோர்சஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த கோர்சஸில் நம்மள என்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, இதுவும் இல்லாமல் அகைன் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். என்னன்னா காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்லேயே எஸ்பெஷலி அக்கௌண்டன்சி, அனாலிட்டிக்கல் அண்ட் டிசிஷன் சயின்ஸ், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி 6 சப் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸில் அக்கௌண்டன்சியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அக்கௌண்ட்ஸ் ரிகார்டிங்கான கோர்சஸ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பாருங்க அக்கௌண்ட்ஸ் ரிகார்டிங் எந்த கோர்சஸும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸ். ஸோ அப்போது அந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துடுறோம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் கிளிக் பண்ணுறோம். அதன் ரிகார்டிங் ஏதாவது கோர்சஸ் இருக்கா, இங்கே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்க பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது இல்லை. நெக்ஸ்ட் காமர்ஸ்ன்னும் போது பாருங்க பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா இன்னும் பாருங்க நம்ம இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணும்போது ஒரு சில ஆப்ஷனுக்கு என்ன ஆகல, கோர்சஸ் வந்து டிஸ்பிளே ஆகல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்சஸ் வந்து இன்னும் வந்து ஆஃபர் பண்ணலாம். இன்னும் வந்து அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஸ்டார்டிங் டேட் சொன்னாதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கோர்சஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி அப்லோட் பண்ணும்போது தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ்,
அடுத்தது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப், ஃபினான்ஸ், ஹெச்ஆர்எம், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு என்ன அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நம்மளுடைய மைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னாக்கா எடுத்துட்டு எல்லா கோர்சஸும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, அடுத்தது இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஆகக்கூடிய ஏதாவது ஒரு கோர்சஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி அந்த ஸ்வயம் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கூகுள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும். கூகுள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ராசஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வெப்சைட்டில் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் நம்மளுடைய இமெயில் ஐடி கேட்கும். அப்போ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அது நமக்கு வேண்டாம். நமக்கான இமெயில் ஐடி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் escom2015@gmail.com கொடுக்குறோம். நம்ம இது வந்து இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டுனா இமெயிலோட பாஸ்வேர்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். அப்போ பாருங்கள், நான் இதுக்கான பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் உள்ள போயிடும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டில் கண்டினியூ சொல்லி கேட்கும். இந்த இமெயில் அட்ரஸில் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களான்னு இங்கே கண்டினியூன்ற ஆப்ஷனை நம்ம ஓகே பண்ணுறோம். இந்த பட்டன் ப்ரெஷ் பண்ணதும் நெக்ஸ்ட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் வந்து சூஸ் பண்ணணும். இல்லைன்னா கேட்லாக் சூஸ் பண்ணி கோர்சஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பாருங்க ஏஐசிடியில் வந்து நான் அந்த கர்சரை வச்சு ப்ரெஷ் பண்ணும்போது இவங்க ரிகார்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒவ்வொரு நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷனும் நம்ம ரீட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க அங்கே பாருங்கள், அந்த சிம்பிளுக்கு கீழே வந்து வியூ கோர்ஸ் கேட்லாக்னு இருக்கும். அதை நம்ம ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கோஆர்டினேட்டர்ஸ் என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது சொசைட்டிக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். பாருங்க, advanced C++, Android app using Kotlin, application for George Bra. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் ஏஐடிசியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ் ரிகார்டிங் என்ன இருக்குது அப்படின்றது அகைன் இங்கே சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஆஃப் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம் 6, அடுத்தது இந்த மாதிரியான கோர்சஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரிகார்டிங் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த கோர்சஸ் மேலே கர்சரை வச்சு கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோம்னா அந்த கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பிஸ்னஸ் அக்கௌண்டிங் சிஸ்டத்தை ப்ரொஃபஸர் கண்ணன் மௌடுகுல்யா, பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் ஆஃப் ஸ்போக்கன் டுட்டோரியல் ப்ராஜெக்ட், இவங்க வந்து இந்த ப்ரொஃபஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த டுட்டோரியலை கண்டக்ட் பண்ண போகிறாரு. அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே, ஐஐடி பாம்பேல இருக்காரு. அவரு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கண்ணன்ற ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸை டீச் பண்ண போறாரு. அப்போ அடுத்தது பாருங்க, எவ்வளோ பேர் இந்த லேர்னர் என்ரோல்டு அப்படின்னா இந்த கிளாஸஸை வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க அட் ப்ரெசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4755 ஃபேக்கல்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்,
என்ன சொல்றதுன்னா என்டர்பிரினர்ஷிப் இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆடியோஸ். இந்த 11 ஆடியோஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எத்தனை வீக் அப்படியோ அந்த வீக் பேஸ் பண்ணி 4 வீக்ஸ், அந்த 4 வீக்ஸுக்கு என்னென்ன கவர் பண்ண போறாரு ப்ரொஃபஸர் கண்ணன் அப்படின்றத இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1, இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணோம். அந்த ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. கோர்ஸோட லே அவுட் அப்படின்னும் போது சிலபஸ், இந்த சிலபஸ் என்னென்ன, ஃப்ரண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் என்னென்ன நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே லேர்னர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. லேர்னர்ஸ் அப்படின்னும் போது யூஜி, பிஜி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் டீச்சர்ஸ், அக்கௌண்டன்ட், ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து யாரெல்லாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம், இந்த கோர்சஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்றது, சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ரிகார்டிங் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரௌச்சரை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் ரிகார்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸுக்கும் எந்த மாதிரியான புக்ஸை வந்து நம்ம அந்த கோர்ஸுக்கு ரெஃபர் பண்ணோம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன், நமக்கு அந்த ப்ரொஃபஸர் கண்ணன்றவர் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு அந்த சப்ஜெக்ட் ரிகார்டிங், அதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணால் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரின்னு சொல்லி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே ஆகுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சம்மரியில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி, இந்த கோர்ஸ் ஸ்டேட்டஸுக்கு நேராக அப்கமிங்னு இருக்குது. அப்கமிங்னா இன்னும் வரப்போகுது, கம்மிங் சூன். ஒரு சினி ஃபீல்டில் வந்து ஒரு ஆக்டர்னுடைய ஃபிலிம் வந்து ஜஸ்ட் ட்ரையல் வெர்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவியில் ஷோ பண்ணுவாங்க. அப்படி ஷோ பண்ணும்போது கம்மிங் சூன்னா விரைவில் வரப்போகுது திரைக்கு அப்படின்ற அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்கமிங், சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கோர்ஸுக்கான பர்மிஷன் வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். அடுத்தது கோர்ஸ் டைப். இது வந்து மேஜரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்டிவ் டியூரேஷன் வந்து 4 வீக்ஸ். என்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 14, 2020 14th மேல 2020 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறேன். எண்ட் ஆஃப் தி டேட், இங்கே எண்ட் ஆஃப் தி டேட் எந்த டேட்டில் க்ளோஸ் ஆகும், எக்ஸாம் டேட் இது வந்து முடிஞ்சிச்சு. எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆனதால் நமக்கு எக்ஸாம் டேட்டு கொடுக்கல. அடுத்தது காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி, யாரெல்லாம் வந்து இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. கிரெடிட் பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம். இந்த கோர்ஸுக்கு கிரெடிட் பாயிண்ட் இருக்குது. அந்த கிரெடிட் பாயிண்டோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் ஜாயின் பண்ணலாம்னா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட். இதோட வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், போஸ்ட் கிராஜுவேட் யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திஸ் இஸ் அண்ட் ஏஐடிசி அப்ரூவ்டு எஃப்டிபி கோர்ஸ் அப்படின்னு சொல்ல. எஃப்டிபி கோர்ஸ்னா இது வந்து ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது. ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விதமான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நமக்கு 2 சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுவோம். ஒன்று இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கான சர்டிஃபிகேட், ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிபி சர்டிஃபிகேட். ஸோ அதை எஃப்டிபி 2 சர்டிஃபிகேட்டும் நம்ம இதில் ரிசீவ் பண்ணிக்கலாம், அப்டைன் பண்ணலாம் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சப்போஸ் வந்து அட் ப்ரெசண்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் கோஆர்டினேட்டரை செலக்ட் பண்ணி நம்ம கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் இல்லாமல் நம்ம வந்து எல்லா கோஆர்டினேட்டர்ஸ்னுடைய பாருங்க இங்கே ஏஐடிசி கோர்சஸ் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். அந்த பேஸில் இல்லாமல் எல்லா நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ்னுடைய கோர்சஸையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா ஆல் கோர்சஸ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம அங்கே கிளிக் பண்ணோம். ஆல் கோர்சஸ் கொடுத்துட்டு பாருங்க லெஃப்ட் சைடில் நமக்கு நம்மளுடைய ஆப்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ்ன்ற கேட்டகரியில் போயிட்டு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம்.
சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ரிகார்டிங்கான கோர்சஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்சியல் அக்கௌண்டிங் நிறைய கோர்சஸ் இருக்கும். அதில் ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போகிறோம். 1 செகண்ட்மா. ஃபினான்சியல் அக்கௌண்டிங்ன்ற கோர்சஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே ஜாயின் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபினான்சியல் அக்கௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோ ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் சுனில் குமார்ன்றவர் டீச் பண்ண போகிறாரு. ஸோ அவருடைய யூடியூப் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார் இந்த கோர்ஸ் ரிகார்டிங். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணோம். அதன் ரிகார்டிங் அவர் ரிகார்டிங் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ்க்கான கிரெடிட் பாயிண்ட் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, 6 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது பாருங்க கோர்ஸ் லேஅவுட். கோர்ஸ் லேஅவுட்னும் போது சிலபஸ் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் அக்கௌண்டிங். செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 அக்கௌண்டிங் ப்ராசஸ் அண்ட் ரூல்ஸ். தேர்ட் வீக்கில் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்டு ஃபோர்த் யூனிட்ல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டகிரியா ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸில் இந்த டாபிக் 4 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. பிளாக் 2ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் 1 பிளாக் 2 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க இந்த சப்ஜெக்டுக்கான சிலபஸ் சப்ஜெக்ட் லேஅவுட்ஸை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4th வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் லெக்சர், 5th வீக்கில் சப்சிடரி புக்ஸ். இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 18 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. 18 வீக்ஸில் அந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இக்னோனுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இக்னோனுடைய வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பார்த்தோம்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர்னுடைய புக்ஸ் ஃபண்டமெண்டல் ஆஃப் அட்வான்ஸ்டு அக்கௌண்டிங் RSN பிள்ளை அண்ட் பகவதி அவருடைய புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன பப்ளிகேஷனா சன் பப்ளிகேஷன்ஸ். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் அண்ட் எஸ்பி நராங் எல், ஜெயின் எஸ்பி அண்ட் நராங் கேஎல் அப்படின்ற ஆத்தர்ஸ்னுடைய புக்கு ஃபினான்சியல் அக்கௌண்டிங் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு கல்யாணி பப்ளிகேஷன்ஸ். அந்த கல்யாணி பப்ளிகேஷன்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ அந்த பப்ளிகேஷனுடைய புக்கு நம்ம இந்த கோர்சஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம சப்போஸ் இந்த கோர்சஸ் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்கமிங் கோர் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்க பிஜி சிலபஸில் அதே பேஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 16 வீக்கு, ஸ்டார்டட் டேட் 1 ஆகஸ்ட் 2021, எக்ஸாம் டேட்டும் எண்ட் ஆஃப் தி டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நமக்கு இது இன்னும் ஃபிக்ஸடாக வந்து இந்த டேட்டுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றத இன்னும் டிசைட் பண்ணாமல் இருக்காங்க. எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயிலும் கொடுக்காம இருக்காங்க. இது வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் அண்டர் கிராஜுவேட். ஆனால் கிரெடிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6. இப்போ நீங்கள் அண்டர் கிராஜுவேட் முடிச்சிட்டீங்க, பிஜி போயிருக்கீங்கன்னா இது கோர்ஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் இது மெயினாக வந்து யாருக்கு இந்த கோர்ஸ் சூட்டபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூட்டபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இங்கே ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி சப்போஸ் நான் ஒரு கோர்ஸ் வந்து லைக் பண்ணுறேன், சூஸ் பண்ணிட்டேன், இதுதான் நான் ஜாயின் பண்ண போறேன்னா அப்போ அந்த கண்டிஷன்ஸில் ஜாயின் அப்படின்னு சொல்லி ரைட்டில் இருக்கக்கூடிய ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மை ப்ரொஃபைல் அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அந்த அக்கௌண்ட் இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் அப்படின்னும் போது நான் என்ன பண்ண போகிறேன், குணசேகரன் சி. என்னுடைய மொபைல் நம்பர் 9943780229. என்னுடைய இமெயில் ஐடி வந்து ESI
asccom2015@gmail.com. நம்ம லாகின் பண்ற மெயில் ஐடி இங்க டிஸ்பிளே ஆயிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரூப், ஏஜ் குரூப். உங்களுக்கு என்ன ஏஜ்? 13 to 20, 20 to 30. நமக்கு எந்த ஆப்ஷன் சூட்டபிலிட்டியா இருக்கோ அதை சூஸ் பண்ணோம். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 to 40. கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் கரண்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா நான் இந்தியாவில் இருக்கேன், இந்தியான்ற ஆப்ஷன். சப்போஸ் நீங்கள் சவுதியில் இருந்தால் சவுதின்றத எல்லா கண்ட்ரியினுடைய ஆப்ஷன் எல்லா கண்ட்ரியும் டிஸ்பிளே ஆகும். நமக்கு நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்குமோ அந்த கண்ட்ரியை நம்ம சூஸ் பண்ணோம். அடுத்தது ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷனில் 4 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் போது நம்ம ஸ்டடி ஏதாவது காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க ஆப்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது, நான் எங்கன்னா ஒர்க் பண்ணுறேன், காலேஜஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்படின்னா ஃபேக்கல்ட்டின்ற ஆப்ஷன். இல்லை நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் மூக் கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பண்ண போகிறேன்னா எம்ப்ளாய்டு. சார் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணல, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதர்ஸ்ன்ற. ஸோ நம்மளுடைய கேடருக்கு தகுந்த மாதிரி நம்மங்க இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸில் ஒர்க் பண்ணுறதால ஃபேக்கல்ட்டி. என்னுடைய குவாலிஃபிகேஷனில் வந்து ஹைஸ்கூல்லேருந்து டாக்டரல் டிகிரினா பிஹெச்டி வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நமக்கு ஏதாவது, நான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரல் முடிக்கல, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன் ஹையஸ்டா. அப்போ நான் மாஸ்டர் டிகிரி. இயர் ஆஃப் கிராஜுவேஷன், இந்த மாஸ்டர் டிகிரி நான் எப்போ முடித்தேன்? 2006. அப்போ 2006 நான் இங்கே சூஸ் பண்ணோம் பாருங்க, 2006. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் நோ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் ஸ்வயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணியிருக்காங்களா அந்த காலேஜ் அப்படின்றத பார்க்கணும். சப்போஸ் என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். நான் அப்போ சண்முகா காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், எங்கள் காலேஜில் ஸ்வயம்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நான் கொடுத்துட்றேன். அப்போ வந்து எந்த ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து என்ரோல் பண்ணீங்க? தமிழ்நாடு. இப்போ வந்து அந்த காலேஜோட நேம், அந்த காலேஜ் வந்து பாருங்க எப்படி டிஸ்பிளே, சண்முகா காலேஜ் டிஸ்பிளே ஆகுதுங்களா? ஸோ அந்த சண்முகா காலேஜ் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என் காலேஜுக்கு வந்து நான் மூக் கோர்ஸ் பண்ணுறேன்ற டீட்டெயில்ஸு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த கிளாஸ்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா மூக் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் காமர்ஸ், என்ன டிபார்ட்மெண்ட் என்ன கேட்டரில் நான் என்ரோல் பண்ணியிருக்கணும், ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், அதை சூஸ் பண்ணோம். நான் காமர்ஸ்ன்றதால காமர்ஸ். டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேரியஸ் கேட்டகிரி இருக்கும், அதில் நான் எஸ்பெஷலி காமர்ஸ்ன்றதால காமர்ஸ். சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எம்பிஏல ஒர்க் பண்ணுறேன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சப்போஸ் வந்து எஃப்ஏல ஒர்க் பண்ணுறேன், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சூட்டபிலிட்டி காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பாருங்க, ஐ அக்ரி டு ஸ்வயம் டேர்ம் ஆஃப் சர்வீஸ். இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சர்வீசஸ் வந்து அவங்களோட டேர்ம் அண்ட் அந்த பாலிசி வந்து எனக்கு அக்ரீட் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி ஃபாலோட் ஆனர் கோட். இந்த கோர்ஸ் கோடெல்லாம் எனக்கு சூட்டபிலிட்டி அப்படின்றத சொல்லுங்க. யார் மைக் ஆன் பண்ணியிருக்கிறது ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டோம், பட்டு நாங்கள் வச்சு கர்சரை வச்சு ப்ரெஷ் பண்ணோம்னா அந்த மாதிரி ஓகே ஆகிடும். ஓகே ஆனதுக்கு அப்புறம் சேவ் கொடு. ஓகேங்களா? சேவ் கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுவோம். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் சைன் அவுட் பண்ணுறேன். சைன் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டோம்னா நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு என்ரோல் ஆகிட்டோம். என்ன டேட்டில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத கேட்கல அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ரோல், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வேற மெயில் ஐடியை வந்து நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ என்னுடைய மெயில் ஐடியில் நான் என்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம். என்ரோல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
பாருங்க, நான் எந்த மெயிலில் வந்து ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்கேனோ அந்த மெயில் ஐடியை நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். என்னன்னா வெரிஃபிகேஷன் கோடு கேக்குது. ஒன் செகண்ட். ஒன் செகண்ட், வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்தோன்னா ஓகே ஆயிடும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செகண்ட் ஓப்பன் ஆகிடும். போ என்னன்னா செக்யூரிட்டி கோடு கேட்குது. என்னுடைய மொபைலில் நான் லாகின் பண்ணி வச்சிருக்கிறதால சிஸ்டத்தில் வேறு யாரோ லாகின் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் கேட்குது. ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய 8 என்னுடைய லாகின் மெயிலில் வந்து டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகும்போது அந்த 8 நம்ம எங்கே லாகின் பண்ணி மொபைலில் லாகின் பண்ணி வச்சுருந்தா ஓகே கொடுத்தோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா மெயில் ஓப்பன் ஆகிடும். இல்லைன்னா ஓப்பன் ஆகாதுமா மெயிலு. இப்போ பாருங்கள், நான் வந்து என்னுடைய மொபைலில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அது ஓகே கொடுத்ததும் அங்கே ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆனதும் பாருங்க, இந்த யூஸ்வலான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை கோர்சஸ் நான் ஆல்ரெடி என்ரோல் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக காமிச்சு இல்லைங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் சேவ் கொடுத்துட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஜாயின் அப்புறம் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயிலில் போயிட்டு மை கோர்சஸ்ன்ற ஆப்ஷனை இங்கே பாருங்கள், மெயில் ஐடி ரைட் சைடில் கொடுத்தோம்னா மை கோர்சஸ். மை கோர்சஸ் அப்படின்னும் போது நமக்கு பாருங்க 2 கோர்சஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். டைரக்ட் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிக்ஸ் நான் என்ரோல் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் அக்கௌண்டிங். இந்த 2 கோர்சஸ் வந்து நான் என்ரோல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபினான்சியல் அக்கௌண்டிங் நான் என்ரோல் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணேன், ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த சப்ஜெக்ட்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோ டு கோர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ அந்த சப்ஜெக்ட் ரிகார்டிங் ஃபினான்சியல் அக்கௌண்டிங் அந்த கோர்ஸ் ரிகார்டிங் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ் இந்த ஃபினான்சியல் அக்கௌண்டிங் கோர்ஸுக்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா NPTEL ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்தது வீக் 0 வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அசைன்மெண்ட்டு நான் எழுதாதால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அசைன்மெண்ட்டு என்ன டேட்டில் டிஸ்பிளே ஆகுமோ அந்த டேட்டில் நான் பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 26/7/2021 எழுதணும். நான் எழுதாமல் விட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து 0 மார்க். சப்போஸ் எழுதியிருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது அப்படின்னா எல்லா கொஷினுக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகலை. ஏன் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 கொஷின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன், என்னுடைய மார்க் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ வீக் 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் என்னென்ன இந்த வீக் 1ல் என்னென்ன கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க எனக்கான அசைன்மெண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த அசைன்மெண்ட் டிஸ்பிளே ஆகும்போது அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த அசைன்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த அசைன்மெண்ட் வந்து நான் அந்த பாருங்க
11/8/2021 நான் என்ன பண்ணோம், கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணோம். ஸோ இதன் ரிகார்டிங் வீடியோஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்கோப் அக்கௌண்டிங் அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம்னா இந்த வீடியோஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லோட் ஆகும். பாருங்க, இப்போ இதை ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு கேட்குமா கேட்காதான்னு தெரியல. இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பேசுகிறாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன டீச் பண்ணுறாரோ அந்த கான்செப்ட் வந்து இங்கே வேர்டில் இருக்கும். டைப் பண்ணி இவங்க பாருங்க, அவர் என்ன டீச் பண்றாரோ அது அப்படியே இங்க டிஸ்பிளே ஆகிட்டே வரும், அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். பாருங்க, அந்த லைன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் முடிச்சுட்டேன் அந்த கிளாஸ் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடியோ போட்டிருக்காரு. இந்த 5 வீடியோவும் நான் பார்க்கணும், பார்த்துட்டு இந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ பாருங்க, இந்த கோர்ஸ் பற்றி நான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த கோர்ஸ் வந்து அப்கமிங் இப்போதான் வந்திருக்கு, எலெக்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா கோர் பேப்பர் கிடையாது, எலெக்டிவ் 8 வீக் டியூரேஷன். பாருங்க, ஸ்டார்டிங் டேட் வந்து 26 ஜூலை 26/7/2021 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21, 17 செப்டம்பர் 21 இது வந்து க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 26 செப்டம்பரில் எக்ஸாம் எழுதணும். என்ரோல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 வரைக்கும் பண்ணிக்கலாம், கம்மிங் மண்டே வரைக்கும் வந்து டைம் இருக்குது. இதில் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணலான்னு சொல்லுவேன். இது கிரெடிட் பாயிண்ட் 2. அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணலாம். இது வந்து எஃப்டிபி கோர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் எஃப்டிபியும் நம்ம சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் ரிகார்டிங்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். அடுத்தது பாருங்க, இப்போ பேக் வர இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆஸ்க் ஏ கொஷின்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கான ஆன்சரை வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அடுத்தது ப்ரோக்ரஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நம்ம எப்போ என்ரோல் பண்ணோம், என்ன மெயில் ஐடி, என்னுடைய நேமு, அசைன்மெண்ட்டு ஸ்கோர் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்மளுடைய மென்டர் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸு கொடுத்துருப்பாங்க. நம்ம கீழே யாராவது கோர்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறதால நமக்கு அந்த ஆப்ஷனு டிஸ்பிளே ஆகிறதுக்கான அவைலபிலிட்டி இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் வந்து கோர்ஸுக்கு வந்துட்டு நான் என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்தது இந்த வீடியோஸ் வந்து என்ன பண்ணோம், வீக்லி ஒன்ஸு பார்க்கணும். பார்த்துட்டு கொடுக்குற அசைன்மெண்ட்டை நான் என்ன பண்ணோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட், இந்த கோர்ஸ் ரிகார்டிங்கான சில அவுட்லைன்ஸ் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ண நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டேன், சப்ஜெக்டை அசைன்மெண்ட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அந்த அசைன்மெண்ட்டோட மார்க் 5 அசைன்மெண்ட்ஸ் வந்து 5 or 10 இருக்கும், கோர்சஸ் பொறுத்து வேரியேஷன் ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்குற 18 வீக்ஸ்னா ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா அது பெஸ்ட்டு 5 எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கோர்சஸ்னுடைய டியூரேஷன் பொறுத்து வேரியேஷன் ஆகும். அதுவும் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்கா அசைன்மெண்ட் மார்க்கா 25% இதுக்கு இன்டர்னல் மார்க். ஸோ அந்த அசைன்மெண்ட் பேஸ் பண்ணி 25 மார்க்ஸ் நமக்கு இன்டர்னல் மார்க்காக கொடுப்பாங்க. எக்ஸ்டர்னல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போய் எழுதணும்.
அப்போ 100ல நமக்கு 75% வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ 25 இன்டர்னல்னா 75% எக்ஸ்டர்னல். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம 40% மார்க் ஸ்கோர் பண்ணாதான் ஃபைனல் ஸ்கோர் 40% இருந்தால் தான் நம்ம பாஸு. அப்படி இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாக்கா அவன் வந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க என்ன டேட்டுக்குள்ள எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்றது. ஸோ அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1000 வந்து காமன். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். ஒரு 2 அட்மிஷன் வந்திருக்கு, நான் லிஃப்ட் ஆயிக்கிறேன். சரிங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்னன்னா 1000. இதில் வந்து எந்த வேரியேஷனும் கிடையாது. ஆல் கோர்சஸ் டு பி என்ரோல் த ஸ்டூடெண்ட் ஒன்லி டு பே த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 1000 மட்டும்தான் நம்ம பே பண்ணணும். சப்போஸ் வி ஆர் பாஸ் டு கெட் தி சர்டிஃபிகேட் த்ரூ மெயில் ஐடி. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க எடுத்துட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா போகும்போது இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லாக நீங்கள் ஸ்பெஷல் ஸ்கில்னா சப்ஜெக்ட் இல்லாமல் என்ன பண்ணால் அதர் சப்ஜெக்ட்லேயும் அவருக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு, சில எபிலிட்டி இருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்றதுக்காக நம்ம இந்த கோர்சஸ் பண்ணுறது. இந்த கோர்சஸ் இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் வந்து 2 செக்ஷனாக நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷன் அப்படின்னும் போது 9 AM to 12, ஆஃப்டர்நூன் செஷன் போது 2 PM to 5 PM. மினிமம் என்னன்னா எக்ஸாமினேஷன் வந்து 3 hours கம்பல்சரி. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. கேமராவில் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் கொஷின். பெருசாக பேனால வச்சு நம்ம பக்கமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. தேர் இஸ் நோ நெசசரி டு ரைட் த லாட் ஆஃப் பேஜஸ் டு தி எக்ஸாமினேஷன்ஸ். ஜஸ்ட் டு கிளிக் தி பிரிண்ட் ஆஃப் சிஸ்டம். ஈச் கொஷின்ஸ் give 4 options to choose the if any one correct answer நம்ம என்ன பண்ண போறோம், சூஸ் பண்ண போறோம். there are 75 questions டிஸ்பிளே ஆகும். 75 கொஸ்டின்ஸுக்கும் நம்ம கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணி எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் த few weeks after the result is பப்ளிஷ் ஆகும்போது நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கோர்ஸ் ரிகார்டிங் நான் இது என்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கான டீட்டெயில்ஸ் இது என்னன்னா ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு வீக் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா மண்டே ஸ்டார்ட் ஆகி சாட்டர்டே ஃப்ரைடே அப்படின்னு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கம்மா. இதில் வந்து இந்த கோர்ஸில் இந்த ஃபினான்சியல் அக்கௌண்டிங் என்ற கோர்சஸில் 3682 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்ரோல்டு. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது இன்க்ளூடிங் மீ, நான் ப்ரொஃபஸராக ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் இந்த கோர்ஸுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேர்னர் ஆர் ஸ்டூடெண்ட் என்ரோல்டு 3682. அப்போ இவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அதில் யார் வேணாலும் பாஸ் பண்ணலாம். இந்த என்ன சொல்லலாம் மேக்சிமம் இங்கே பார்த்தீங்களா FDP இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து FDP சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னும் போது அப்போ அந்த ஆப்ஷன் கேட்பாங்க. நம்ம அடிஷ்னலாக ஒரு 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 + 100 1100 நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா 2 சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணலாம். இந்த FDP சர்டிஃபிகேட் வந்து எல்லா கோர்ஸுக்கும் அவைலபிளாக இருக்காது. ஒரு சில கோர்சஸுக்கு மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்கும். இது வந்து எல்லா கோர்ஸுக்கும் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காது, ஒரு சில கோர்ஸுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேம்மா, இதில் ஏதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடுத்தது பாருங்க, மை கோர்ஸ்லேயே நான் போயிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆச்சு பாருங்க, இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிக்ஸ். ஸோ இங்கே போயிட்டு நான் கோ டு கோர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ அது லாஸ்ட்டு கோர்ஸில் என்னென்ன டிஸ்பிளே ஆச்சோ கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்
ப்ரொஃபஸர் வீடியோஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு ரெண்டாவது மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா வீக் 2 வீக் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்னுடைய கோர்ஸ் லெவல் யாரெல்லாம் யார் இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ், என்னுடைய இன்கம் டேக்ஸ் ரிகார்டிங்கான எத்தனை 15 வீக்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணோம், ஒவ்வொரு வீக்ஸுக்கான வீடியோஸ், அதுக்கான அசைன்மெண்ட் சப்மிஷன் டேட்டு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், இன்டர்னல் எவாலுவேஷன் 30 மார்க்கு, அந்த 30 மார்க்கான டிஸ்கிரிப்ஷன் இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை நான் ஃபாலோ பண்ணோம். அப்படி ஃபாலோ ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னும் போது அக்டோபர் 31 நான் என்ன பண்ணோம், அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணோம். அடுத்தது 2 மார்க்கு, இது 1.5 மார்க்ஸு, இது 2 மார்க்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 வந்து 1 2 3 4 5 அசைன்மெண்ட்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணோம். அதில் வந்து 4 அசைன்மெண்ட்ஸ் 1.5 மார்க்ஸ், 1 அசைன்மெண்ட் ஹேவிங் 2 மார்க்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4th வீக்லேயே 2 3 மார்க் கொஷின் சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அசைன்மெண்ட்டாக சப்ஜெக்ட் ரிகார்டிங் தான். ஸோ இது எல்லாத்தையும் ஃபில்ஃபில் பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% எக்ஸாம். இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்றது லேர்ன் ப்ராக்டிக்ஸ் புக் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட்டு இன்னும் சொல்லலைன்னா இங்கே மேலே நமக்கு அந்த சம்மரியில் கொடுத்துருப்பாங்க. எங்கே கொடுத்துருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ரிகார்டிங் இந்த கோர்ஸ் ரிகார்டிங் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம்மரியில் போயிட்டோம்னா லேர்னர் அதுக்கான கூகுள் ஃபார்ம் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. ப்ரௌஸ் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி அந்த குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த செஷன் லிங்க்கு என்னன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் 22/7/21 இந்த லிங்க்கில் போயிருந்தால் நம்ம அவர் டீச் பண்ணதை பார்த்துருக்கலாம். அடுத்தது ஒவ்வொரு லைவ் செஷனுக்கும் டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனது, இந்த கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 வீக்கில் இவ்வளோ கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கான 16th ஜூலைலேயே ஜாயின் பண்ணியிருக்கணும். நான் லேட்டாக என்ரோல் பண்ணேன். இதுக்கு ஃபீஸ் எல்லாம் நான் எதுவும் பே பண்ணல. இதுக்கு எக்ஸாம் டேட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் என்ரோல் பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணோம், அதில் போயிட்டு எப்படி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதில் ப்ரோக்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ரிகார்டிங் இன்னைக்கு 28/7, இன்னைக்கு என்ன டேட்டு 29, நேற்று தான் நான் என்ரோல் பண்ணேன் உங்களுக்காக. இது பாருங்க, ஒரே அசைன்மெண்ட் கூட நான் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸு ஆப்சன்ஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு இன்டர்னல் மார்க் கிடைக்காது. நான் எக்ஸ்டர்னல் சப்போஸ் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி நான் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா 40% ஸ்கோர் பண்ணால் என்எஃப். ஸோ நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இதம்மா இந்த மூக் கோர்ஸ் ரிகார்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸு. இதில் ஏதாவது டவுட்ஸு அப்படி நம்ம the course regarding if any doubts question செக்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்கலாம். இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா?